Praise you, Jesus. Okay. மத்தேயு 15ஆம் அதிகாரம். மத்தேயு 15:19. 17 வாசிப்போம். 17 மத்தேயு 15:17. அந்த கொஞ்சம் பிடிச்சிட்டா நல்லா எழுதியதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். இங்கே இயேசு சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறீர்கள், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இருதயத்திலிருந்து இது மட்டும்தான் வருமா அப்படின்னா இது மட்டும் வராது, இன்னொன்னும் வரும். நல்லது. அது எங்க இருக்குன்னா கலாத்தியர்ல இருக்கு. கலாத்தியர் இருக்கும். அதுலயும் 2 போட்டிருக்காரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். அது இல்லை, மேலே 17 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி இச்சிக்கிறது. நீங்கள் அப்புறம் ஆவியின் கனி, இதுதான் நல்லது. இதெல்லாம் நல்லது புறப்பட்டு வருது பாருங்க. இருபத்தி 4 சேர்த்து வருது. போதும். 2 காரியங்களை இங்க பிரிச்சு காட்டுற. ஆவின்றது இருதயம், இருதயன்றது ஆவி. யாரெல்லாம் நம்புறீங்க ஆவியும் இருதயமும் ஒண்ணுன்னு? அதையும் காட்டிடணுமா வசனத்தை எடுத்து? அதை எங்க பார்க்கலாம்? ஆவி இருதயம் ஒன்று அப்படின்ற வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் அப்படின்னு வருது பாரு. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியாகிய இருதயத்தில். போதும் போதும். ஆவியாகிய இருதயம்னா ஆவியும் இருதயமும் ஒண்ணுதான். புரிஞ்சுங்களா? அங்க இயேசு என்ன சொன்னாரு? வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது என்னன்னா என்ன பண்ணாரு சொன்னார்? விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, அதெல்லாம் சொன்னார். இங்கேயும் இங்க என்ன பண்றாரு பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், ஆவியினால் நடத்தப்படுவதால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது ஆவியின் கிரியை தான், மாம்சத்தின் கிரியை. ஒரு கிரியை நடக்குது இந்த சரீரத்துல நம்ம செய்யறோம்னா அது இருதயத்தினால ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ஆவியினால நடத்தப்பட்டு செய்யறான். அவன் அசுத்த ஆவி. எது? தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் அசுத்த ஆவியினால, அசுத்த இருதயத்தினால ஒரு கிரியை செய்யறான்னா அது இருதயத்துல இருந்து செய்யறான். இந்த இன்ஜின் தான் முழு பைக்கையும் என்ன பண்ணுது? இயக்குது. முழு காரையும் இயக்குது. கார்ல இன்ஜின் இருக்குதுன்னா அது முழு காரையும் இயக்குது. நீங்க சொல்லக்கூடாது சாவி தான் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு. இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. அதை மறந்துடக்கூடாது. நான் எத்தனையோட அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு போட்டு பார்க்கும் போதெல்லாம் அது சிரிப்பா வருது. அந்த கேட்கும் போது இந்த மாதிரி ஆனா கரெக்டா ஆவியானவர் கரெக்டா கைட் பண்ண. உதாரணம் என் வயசு என்ன சொன்னா உனக்கு உதாரணமே கொடுக்க தெரியல அப்படின்றான். நீங்க தான் அவங்களை திட்டணும். நேரடியாவோட இவ்வளவு அருமையான உதாரணத்தை கொடுத்துருக்காருங்க. பெட்ரமாஸ்லேட் உதாரணம் அப்பா இருதயத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அங்கே நீங்க சும்மா சொன்னேன். நீங்க சில விஷயம் பாராட்டுறீங்க, அதை நான் உங்களை பாராட்டுறேன். எப்போ பாராட்டு நெகட்டிவா பேசுறேன். நான் நினைச்சேன் காலையில இந்த பாப்பாவை வர நம்ம துக்கம் ஒரு மாதிரி சோகமா இருந்தது, பருவமா வராதான்னு பார்க்க போனா இலக்கியம் வரல, ஆல்பபெட்ஸ் எல்லாம் வரல. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. பாவம் அந்த அம்மாவுக்கு அந்த 3 பேர் சமாளிக்கிறது பெரிய விஷயமா. டக்குன்னு எல்லாம் ஓகே கவனி. இவங்க எப்போ பெரிய ஆளாகி உட்காந்து வசனத்தை கேட்டு பைபிளை படிச்சு அவனுக்கு நாக்கில் ஊத்துது எளிதாம. கவனி பாருங்க, இந்த இருதையும் இப்போ ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்கன்னா ஜட்ஜ் பண்ண கத்துக்கணும். நானே சில சமயங்களை தோத்து போயிருக்கிறேன் ஜட்ஜ் பண்றது. எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புறாங்க. யாரா எதனா பேசுறாங்கன்னு ஏன் அவங்க பொய் பேசுறாங்களா உண்மையை பேசுறாங்களா தெரியாம இருந்தேன் ஒரு சில காலகட்டத்தில். இப்போ என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்றது ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு மனுஷன் இப்படி பேசுறான், இப்படி இப்போ ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ ஒரு ஆள் அப்படி பேசுறாங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்றத அந்த வார்த்தையில என்ன பண்ணலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இயேசு என்ன சொல்றாரு? வாயிலிருந்து புறப்படுறது எங்கிருந்து புறப்படுது? இருதயத்திலிருந்து புறப்படுது. அந்த இருதயம் தான் ஆவி. இப்போ நான் உங்களை இருதயம் அப்படின்னா இந்த இருதயத்தை டப்பு டப்புன்னு அடிக்குது, அது கிடையாது. ஆவி இருதயம் தான் ஒரு கத்தியத்தில் ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் போயிடக்கூடாது. இருதயம் தான் ஆவியை சொல்றேன். இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரோ அதே கண்ணோட்டத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். வர்றவங்களெல்லாம் நீங்கள் ஆவியாவே பார்க்கணும். என்ன பண்ண ஆவியாவே பார்த்தீங்கன்னா அவன் பாவியா நீதிமானான்றது தெரிஞ்சிடும். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அதையும் எடுத்துருவோம்.
இப்போ நம்ம உங்கள் கண்ணை நான் திறக்கிறேன். இப்போ என்னது, அவர் தான் ரொம்ப அடங்க மாட்டார், வச்சு வாங்க போகிறப்ப உங்கள் கண்ணை நான் இன்னைக்கு திறக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். சில காரியங்களை நம்ம அப்படி பார்க்கணும் பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படி பார்க்கறது இல்லப்பா, நான் இப்படி பார்க்க மாட்டேன்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதான அப்போஸ்தலர்களுக்கு டஃப் கொடுத்த ஆள். இயேசு பைபிளில் 14 நிருபங்களை எழுதின, பாதிக்கு பாதி பைபிளை எழுதின ஆள். அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க மனுஷங்களை. உங்களையும் எண்ணி அவர் முன்னாடி போய் பார்த்தா எப்படி பார்ப்பார் தெரியுமா? என்னை கொஞ்சம் பாருங்களேன், என்னை கொஞ்சம் பாருங்க, இந்த ஆய் வந்து அப்படிதான் பார்ப்பார். மனுஷனா மாம்சமா பார்க்க மாட்டாரு. மனுஷனை இதோ இந்த ரத்தத்தோட சதையோட வந்துக்கிற ஆள் அப்படி பார்க்க மாட்டாரு, ஆவியா பார்க்குறாரு. அப்போ அவர் பார்வை எப்படி இருக்கும்? காயிலோட சிஸ்டர் சொன்னாங்களே, காந்த கண்ணழகி அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, யாரோ ஒருத்தன் சொல்லிக்கிறான் காந்த கண்ணழகி. அவன் எதுக்கு சொல்றான்றது நம்ம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிடணும். அவன் அந்த மாதிரி சொல்லி என்ன மயக்கம் வரான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும். ஏன் பேச வரான், எதுக்கு பேச வரான், புரியுதுங்களா? அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம கிட்ட பேச வரான். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணலாம் இல்லை போட்டுருக்கோம், புரியுதுங்களா? இப்போ ஏன் பேச வரான் அப்படின்றத இந்த மாதிரி என்ன வர்ணிக்கிறாங்க, ஏன் வர்ணிக்கிறான் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை பார்த்தா அழகா வர்ணிச்சா என்ன ஆயிடுது, கால் கையெல்லாம் மேலே தூக்கிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் கூட அந்த மாதிரி தான் உணர்ச்சி வசப்படுகிறேன். பட்டு இவங்க என்னன்னா பழமா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு தொப்புன்னு ஜாரில் வைத்துட்டு நம்மள ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போயிட்டாங்க. பார்க்க போனா அவங்க பழமா பேசல, நம்மள ஜூஸ் போடுறதுக்காகவே பேசுனாங்க பழமா. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எப்படி பார்க்குறாரு. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இப்போ பாருங்க, ஆகையா நீங்க பாருங்க, இப்போ நிறைய ஷூட்டிங் எல்லாம் நடக்குது, ப்ரோக்ராம்லாம் நடக்குது, ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்கல்ல. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துன்னு போய் விட்டா எப்படி நம்ம பார்ப்பாரு, நீ நான் தான் மேக்கப் போட்டு வந்தாலும், நான் தான் நகை போட்டுன்னு வந்தேன், இதெல்லாம் எப்படி பார்ப்பாரு. இப்படி பார்த்துட்டு என்ன நம்ம சொல்றாரு, இது எப்படி இந்த ஆவி என்ன ஆவின்னு பார்த்து சொல்லுவாரு. நான் தான் நகை போட்டு வந்தாலும் அந்த ஆவியை பார்த்து எடை போட்டுருவாரு. இது ரொம்ப இது சிலுக்கு, இது இது என்னது டிஸ்கோ சாந்தி, இது குடும்ப பொண்ணு, இது குத்து விளக்கு அப்படின்னு எடை போட்டுருவாரு. புரியுதுங்களா? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போய் பார்த்தாரு. இப்போ நீங்களே போய் நானும் போய் நின்னா ஒரு ஆளை எப்படி பார்ப்பாரு, மாம்சத்தின்படி பார்க்க மாட்டாரு. புரியுதுங்களா? மாம்சத்தின்படி பார்க்கறது வேற, ஆவியில பார்க்கறது வேற. ஆமென். இப்ப நான் கூட சில சமயங்கள் அப்படிதான் பார்ப்பேன். ஒரு ஆவி இங்க உட்கார்ந்து இருக்குது, நம்ம சபை விசுவாசி ஆவி. அன்னைக்கு ஜேபஸ கேட்கிறேன், நீ மறுபடியும் பிறந்துட்டியா அப்படின்னு கேட்குறேன். ரசிக்கப்பட்டியானா எப்படா ரசிக்கப்பட்டேன்னு கேட்குறேன். தெரிலனான்றான். அப்போ என்ன அர்த்தம், நான் கமல் பாஸ்டர் கிட்ட சொல்றேன், கமல் இந்த மாதிரி சொல்றான் கமல் அவன் அப்படின்றேன். அவன் பிறக்கும் போதே கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு. ஏன் பிறக்கும் போதே கிறிஸ்தவன்? ஒருத்தன் எரும மாடு வயசுல இயேசுகிட்ட வந்தான் நிக்கேதம் பண்றவன். அவன் வயசானவன் பரிசேயன். அவன் வயசாகி வரான், வந்து கேட்குறான். அவன் சொன்னான், நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவன் தான், பரிசேயன். அவன் இயேசு சொன்னார், ஏய்
நீ பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவன் சொல்ற, இது கூட தெரியாம இருக்கிற அறிவு கட்ட முண்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம டைலாக்ல பேசுறாரு அங்க. நீ பரிசேயன் என்று இது கூட தெரியாம இருக்கிற, என்ன ஆளியா நீ அப்படின்னு திட்டுறாரு. இப்போ நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவன், நான் கர்ப்பப்பையில இருந்து கிறிஸ்தவன்னா சொன்னா ஏசு ஒத்துக்க மாட்டாரு. நீ வந்து மறுபடியும் பிறக்கணும் பாடுறாரு. நீ நீ பிறப்பு கிறிஸ்தவனா மரப்பு கிறிஸ்தவனா நான் பார்த்து சொல்றேன், வா இங்க வா. ஆவியில பிறந்துக்கிறது ஆவியா இருக்கும், மாம்சத்துல பிறகுது மாம்சமா இருக்கும். இப்ப இங்க வந்து பவுல் சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? ஆகையால் இது முதற்கொண்டு, எது முதற்கொண்டு இயேசு எப்போ சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அப்பத்துல இருந்து வெளிச்சம் வந்துச்சு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வந்தது. வந்து மனுஷங்களை பார்க்கும் போதெல்லாம் இதே பவுல் எப்படி பார்த்தார் மனுஷனை? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்த்தார். நம்ம ஜனங்களை எப்படி பார்க்குறோம்? இப்போ எதிர் வீட்டையும் சரி மேல் வீட்டையும் சரி சுற்றி கித்தி பார்க்கணும். போலீஸ்காரன் எல்லாரையும் சந்தேகமாக பார்ப்போம். வக்கீல் கிட்ட போனீங்கன்னு வைங்களேன், இவன் பொய் சொல்கிறான் நட்சத்திரம் சொல்கிறான்னு பார்ப்போம். இதே டீச்சர்கிட்ட போனால் நீ படிச்சியான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீ டிராஃபிக் காரங்கிட்ட போனீங்கன்னா வச்சு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம இப்போ நமக்கு சர்ச்சில் வந்தால் நீ எப்படி பார்க்கணும்? அதுக்கு தான் சொல்கிறேன், ஆவியா பாருன்றாங்க. ஆமாம். எல்லாரையும் ஆவியா பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரிஞ்சிடும். இது கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிதா படிக்கலையா அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இது வந்து அவன் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படியே வந்து தூங்குறான். அப்படியே நான் என்னவோ தூக்க மாத்திரை எடுத்து லொடாக்குன்னு அவன் வாயில போட்டேன். தண்ணி எடுத்து ஆணு தோர்த்து வாயில ஊத்துற மாதிரி அப்படியே தூங்குறான். ஏன்னா அவனுக்கே தெரியல எப்போ மறுபடியும் பிறந்தானா. எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அவன் பிறப்பிலேயே வந்து அவங்க அப்பா பாஸ்டரு, அவங்க அம்மா மாஸ்டர்ன்ற மாதிரி இருக்கிறான். ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு. அப்படியே வழி விட்டு உக்காடுறான், வழி விட்டு உக்கார. நான் சாப்பிட்றதுக்குன்னே சாயங்காலத்தில் வந்துருந்தீங்க. இவங்க வேற விதவிதமாக வேற வாங்கி வந்து கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு நாக்கு விடுற மாதிரியே இருக்குது. என்னமே தேவையில்லை, அமைதியாக உட்காந்து சாப்பிடுவேன். காரத்தை போட்டுட்டு அவன் வேற சின்ன ஃபேனத்துக்கு நாக்கு சொல்றான். ஐயோ கவனிங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? இதுதான் உச்சபட்ச ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் இப்படிதான் பார்க்கணுமே மனுஷனை பார்க்கணும்னா. புரியுதுங்களா? இப்படி பார்க்கறது எப்படி பார்க்குற? தேவன் எப்படி பார்க்குறாரோ அதே கண்ணோட்டத்தோட பார்க்குறான்னு அர்த்தம். தேவன் எப்படி பார்க்குறாரு, ஒரு மனுஷன் எப்படி பார்க்குறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி தான் பார்க்குறாரு. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி நீ நான் தான் நெக்லஸ் போட்டு வந்தாலும் 10 சவரத்தில் சரடு போட்டு வந்தாலும் நான் பார்க்குற விதத்தை மாற்ற மாட்டேன். ஆமே. நீ நான் தான் வந்து பெரிய பெரிய காரில் இறங்கினாலும் நான் பார்க்குற விதத்தை மாற்ற மாட்டேன். நான் எப்படி பார்ப்பேன் சொல்றாரு பாருங்க. மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேன். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோ. ஒரு இடத்துல சொல்றாருல, அன்னைக்கு கூட நான் சொன்னேன் போன வாரத்துல, மனுஷன் குமாரனுக்கு விரோதமா எதனா பேசினா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசினா மன்னிக்க மாட்டார். ஏன்? அதே இயேசு கிறிஸ்து தன் வாயால நான் தேவனுடைய குமாரன் அப்படின்றத சொல்லி ஒருத்தர் நம்பாம போனா அதை மன்னிக்க மாட்டார். அது தெரியுமா? அதே ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ அதுக்கு முன்னாடி தெரியாம இயேசு கிறிஸ்துவ தப்பா பேசுனா மன்னிச்சிருவார். அப்போ இயேசு கிறிஸ்துவே வந்து நான் தேவனுடைய குமாரன் சொல்லிட்ட பேரு நீ வந்து பார்க்கிற விதத்தை வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் சொல்லி நீ பார்க்கிற விதத்தை மாத்தல அப்படின்னா அது மன்னிக்கப்படாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து மூலியமா பேசுறாரு. அங்க சொன்னார்ல, மனுஷகுமாரனுக்கு என்னை, அதாவது நான் மாம்சத்தில் வந்தேன் தேவன்,
என்ன பண்ணலாம், நீ தப்பா எடை போடலாம். மாம்சத்துல வந்ததுனால என்ன பண்ணலாம், ஓ இவரும் மனுஷன் தான் அப்படின்னு எடை போடலாம். அப்படி எடை போடும் போது மனுஷியமா பார்க்குற விதத்துல என்ன பண்ணலாம், பார்த்துட்டு அவர் எடை போட்டுட்டு நீ தப்பா டெஸ்ட் பண்ணலாம். அப்ப என்ன பண்றாருன்னா அதை மன்னிக்கிறார். ஆனா அவர் வாயை திறந்து சொல்லிட்டு நீ அதை நம்பாம போன மன்னிக்க மாட்டார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீ பேசுறது அர்த்தம். ஆமே, இதுதான் குழம்பிக்க தேவையில்லை. இயேசு தானே அவர் பேசுனா மன்னிச்சிடுறாரு, பரிசுத்த ஆவியை பேசுனா மன்னிக்க மாட்டேன்றாரு. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. பரிசுத்த ஆவியானவரும் தேவன் தான், இயேசு கிறிஸ்துவும் தேவன் தான். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, குழம்பக்கூடாது. இங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 17:5-17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்கே ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. நான் இப்போ பார்க்கும் போது நம்ம சர்ச்சில் வராங்கல்ல, நான் கூட வளர்ச்சியை பற்றி பேசணும்ல, நான் நீங்கள் சொன்னேன். இப்போது ஒருத்தவங்க கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு, நான் 2003 2002 ரட்சிக்கப்பட்டேன். இப்போ பார்க்க போனால் 23 வயசு ஆகுது கிறிஸ்துவுக்குள்ள. ஆனால் எனக்கு 42 வயசு. அன்றைக்கி பார்க்குறேன், பவானி அம்மா என்னை விட பெரிய ஆளாக இருக்கிறான். 94 ரட்சிக்கப்பட்டுக்கிறான். அவங்களுக்கு பார்த்தா 31 வயசு ஆகுது கிறிஸ்துவுக்குள்ள. நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுது உங்களை தாங்க? 92. அப்போ பார்க்க போனால் 33 50 பார்க்க போனா கிறிஸ்துவுக்குள்ள நல்லா முதிர்ச்சியா இருக்கிறாங்க இல்லையா? கவனிங்க, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி அதிகமா இருக்கு. மாம்சீகமான வளர்ச்சியை விட கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி அதிகமா இருக்கு. எனக்கும் ஈக்குவலா இருக்கு. 42 ஆனா 23 ஈக்குவலா இருக்கு. ஒரு வருஷம் அனுபவம் ஜாஸ்தியா இருக்கு கிறிஸ்துவுக்குள்ள. அதனால தான் முத்திரம் ஒரு கவலையில் நிற்கிறேன்னா நான் இவ்வளவு நாள் பாருங்க, ரசிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு. பிப்ரவரியில சொல்றாரு, காலத்தை பார்த்தா நீங்க போதகரா இருக்க வேண்டிய நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, பால முன்னேற்றக்கரலா ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு தத்திமாடா இருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு தத்திமாடா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்களை பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா நம்ம ஜனங்களை நல்லா ஒரு நல்லதா பண்ணணும் பாருங்க. நான் என் ஒய்ஃபுக்கு தெரியும், எது பண்ணாலும் சூப்பரா பண்ணணும்னு இருக்கிறாரு, கரெக்டா பண்ணணும்னு இருக்கிறாரு, பண்ணா பர்ஃபெக்டா இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும், பேசணும். நம்ம எதனா ஒரு வேலை பண்ணா இது யார் பண்ணா அப்படின்னும், யாரா இதை பண்ணா அப்படின்னு இருக்க. இப்படி பண்ணியிருக்கிறாங்களே யார் பண்ணாங்க. அதே மாதிரி எதனா பிரச்சனை வந்தா கூட நம்ம எங்கன்னா போய் கலந்துக்கினா கூட பிரச்சனைன்னு வந்தா அது பார்த்தீங்கன்னா நம்ம தான் முழு பூதமாக அங்கே நிற்போம். வந்தானா ஐயோ போச்சுரான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லா கலரபலத்திலாம் நம்ம ரொம்ப மும்முரமாக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இதுலேயே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்கிறாரு. இப்போ நம்ம ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை சொன்னால் அப்படி
வந்து அப்படியே வளர்த்தணும். என்னது நம்பிக்கை சொன்னான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா எல்லா பாரத்தையும் அவர் மேல போட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டு ஜாலியா சுத்துது. இல்லாத அமுகெல்லாம் பண்ணிட்டு சோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயான்னு வந்து உள்ள உட்காந்துட்டு இது போய் நல்லா 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 கப்ப 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 நல்லா இங்கேருந்து நல்லா பற்ற வச்ச ராக்கெட்டு மாதிரி புஷ்ஷுன்னு போவாங்க. மேலே போயிட்டு எப்படி உயும் ராக்கெட்டு எப்படிமா உயும்? இங்கேருந்து பற்ற வச்சு புஷ்ஷுன்னு ஸ்பீடாக போவோம். அங்கேருந்து வரும்போது எப்படி கருகி போய் குச்சி போய் இல்லை அந்த மாதிரி ஞாத்திக்கிழமை பற்ற வச்ச ராக்கெட்டு மாதிரி இவங்க பற்றிக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். வரமாட்டேது வேற வசனம். எனக்காக யாரையும் கர்த்தர் எனக்காக யாரையும் செய்வார் அப்படின்னா அப்படியே பா நெஞ்சில் அப்படியே புளிய கரைச்ச மாதிரி இருக்கும். நல்லா எல்லாம் அப்படியே நல்லா நல்லா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி போயிடுவாங்க. இது என்னது அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? நல்லா திரிய நல்லா கிள்ளி பற்ற வச்சு அது பஸ்ன்னு போகுது. அப்புறமா என்ன ஆகிடுது? எவ்வளோ ஸ்பீடாக போச்சோ ஞாயிற்றுக்கிழமை வந்து அவ்வளோ ஸ்லோவாக வருது உள்ள. இந்தமாரி எவ்வளோ நாள் தான் பற்ற வச்சு அனுப்புறது. நான் காலையில் சொன்னல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் பக்தியை பற்றி. பரிசேயர்லாம் யார்? பக்திமான்கள். அவனுங்க தான் இயேசுவை சிலுவையில் இறஞ்சாங்க. நீ பக்தியாக வந்தினா வராதன்னு காலையில் இதை சொல்லாமல் விட்டேன். வராதானா பாத்தியா வர ஜனங்களும் கொஞ்சம் பார்த்தா வர அந்த ஜனங்களையும் தெரிஞ்சு அனுப்புறாரு. இவ்வளோ மோசமான இவ்வளோ இருந்தாலும் கல்லுங்க இவ்வளோ கொடூரமானவங்க எல்லா ஜனங்களும் வரதான் பார்ப்பாங்க. தடவி கொடுத்து உள்ள இவன் பாரு கொஞ்சம் கூட புழைக்க தெரியாத ஆளாகிறான். என்ன மாதிரி பாசிட்டிவ் இங்கே வா மண்டையில் வச்சு உன்னை தெளிவுபடுத்த. நாம எப்போ பாரு உன்னை தடவி கொடுத்து பங்களா நாய் மாரி புசுன்னு ஆகி அனுப்பி அப்புறமா பார்த்தா எதனா ஒரு தெரு நாய் கச்ச பேர் மறுபடியும் உனக்கு ஊசி போட்டு எல்லாத்தையும் பதப்படுத்தி வைக்கிறேன். இதை உனக்கு போய் இப்போ நிறைய சர்ச்சிங் அப்படி தான் கிடக்குதுங்க. என்னது ஃபுல் பாரத்துக்கு ஆண்டவர் மேலே போடுறது. அவர் உங்களை விசாரிக்கிறவராபடியார் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது. பார்த்து பேசு. அது 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 கிரவுண்ட் ஒர்க்கு எவ்வளோ இருக்குது. விசுவாசி செய்ய வேண்டியது, ஒழுங்குபடுத்த வேண்டியது எவ்வளோ இருக்குது. அதை சீர் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது. மனதையும் இருதயத்தையும் அது கட்டுப்பாட்டையும் சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது. தெளிவுபடுத்த வேண்டியது எவ்வளோ இருக்குது. நீ எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே போட்டு அதை ஒழுங்கினமாக வெளியே அனுப்புகிற. அது பேனை சுற்றிட்டு மறுபடியும் உள்ளே வருது. மறுபடியும் சுத்தம் பண்ணி அனுப்புனா இதே நிலைமை தான் வாரம். இப்போ நம்ம இருதயத்தை பார்க்குறோம்ல, இந்த ஆவியை பார்க்குறோம்ல. பாருங்க கொஞ்சம் வரேன் நான் அதில். எனக்கு வந்து நான் சொன்னேன் கமல்கிட்ட, நம்ம ஜனங்கிட்ட வந்து நம்பிக்கையான வார்த்தையை பேசி ஆறுதலான வார்த்தையை பேசினா இவர் நல்ல பாஸ்டர். சர்டிஃபிகேட்டை பாரு, இது கொடுக்குற சர்டிஃபிகேட் எனக்கு. இவர் நல்ல பாஸ்டர். இதே நம்ம கட்டார் புட்டார்னு பேசுனா அவர் பேசுறது எனக்கு புரிய மாட்டேது. அவர் அடிக்கிற மாதிரி பேசுறாரு. என்னை வந்து தூக்கமா வருதுன்னா நல்லா உன்னை கழுவி சுத்தப்படுத்துறேன், உன்னை ஒழுங்குபடுத்துறேன், உன் மனதை என்ன பண்றேன், ஸ்திரப்படுத்துறேன், ஸ்ட்ராங் ஆக்குறேன். கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்படி வளரணுமோ அப்படி வளர்க்க வைக்கிறேன். இந்த கராத்தா, இந்த பாக்ஸிங்கு இதெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் நிற்க போகிறதுக்கு முன்னாடி அவனை உரிச்சி தள்ளுறானுங்க தெரியுங்களா? பார்த்துக்கிறீங்களா? கராத்தாக்கு போனால் தானே தெரியும்ன்றீங்களா?
கராத்தே கராத்தான்ட்டேன் கராத்தே இதுக்கெல்லாம் இதுங்கெல்லாம் நம்மள வந்து கரெக்ஷன் பண்ண வந்துக்குது பாரு. அவர் என்ன பேனா ஆனவன், பேனா இல்லை பெண். அவர் எழுதுறாரு ஒன்றொருத்தர் தம் தோண்டு, அவர் சொல்கிறார் என்ன பேனா கிடையாது பேன். அவர் என்ன கரெக்ஷன் பண்ணுறாரு. இதுங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வளர்த்த கடை எங்கே பாயுதுன்னா சொல்லுல பாயுது. எதனா சொல்ல வேணா இருந்துங்க ஒன்னே கரெக்ஷன். ஏன்னா பாஸ்ட் பிள்ளைங்களாச்சா கவனிங்க. இந்தமாரி தடவி கொடுத்து எவ்வளோ நேரம் தான் தடவி கொடுத்துன்னு இருப்பேன். பார்த்துக்கிறீங்களா? வளர்ச்சியே இருக்காது. இந்த பாக்ஸிங் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனை போட்டு செம்ம அடி அடிப்பான். யார்? ஸ்டேஜ் ஏறுறவனை போட்டு ஓட சொல்லுவான். நல்லா ஓடு, ஸ்டெமினாவை அதிகப்படுத்துவான். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லுவான். நல்லா போய் பஞ்ச் பண்ணு, பேகை பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனை போட்டு ஒடுக்குவான். அவ்வளோ கஷ்டம். பாக்ஸிங்கும் சரி, அத்லெட்டிக்கும் சரி, அவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது. எங்கே போய் நிற்கிறதுக்கு? ஸ்டேஜில் போய் நிற்கிறது. நல்ல தடவி கொடுத்து பாஸ்ட் அனுப்புறாரு, அது போய் கும்மா குத்து வாங்கி கோச்சர் சரியில்லை. எல்லாத்துக்கும் ஆயுதம் பாஸ்டர் கூப்பிடுறா. பாஸ்டர் ஒரே பிசாசு சொல்ல பாஸ்டர், என்ன காப்பாத்துங்க பாஸ்டர். என்ன பண்றது? அவங்க பாஸ்டர் இல்லாம இருக்க மாட்டாங்க, தெரியுங்களா? இப்போ நான் இங்க நின்று பேசுறேன்ல, இங்க நின்று பேசுறதுனால நானோ பெரிய அப்பாட்டாக்கார மாதிரியும், நானோ உலகத்திலேயே கத்துக்காத விஷயத்துல தெரிஞ்சுன்னு வந்த மாதிரியும் நின்று பேசினுக்கிறேன்னா இல்லை. இங்க நின்று பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன மாதிரி நீங்களும் இந்த இடத்துல வந்து பேசணும். ஆமே, நல்லா கை தட்டுங்க. கை தட்டு சவுண்டு கேட்கல. அதை கண்ணாடியை நல்லா கீழே நல்லா தட்டுங்க. உங்க ஒருத்தரையும் என்னை விட இங்க நின்று பிரசங்கம் பண்றதுக்கோ பாட்டு பாடுறதுக்கும், பாட்டு வரலன்னா கூட கத்துக்கணும், பாட்டு பாடுறதுக்கும் உங்களை சார்பாக்கி இங்க இங்க வந்து பா யாரு பத்த புள்ள பாது அப்படின்னு கேட்கணும். இவ்வளவு ஷார்ப்பாகுது அப்படி இருக்கணும். நீங்க அந்த பாஸ்டர்னா போய் பாருங்க, அது போய் கும்மா குத்து வாங்கினது யாரு பத்த புள்ள இவ்வளவு இவ்வளவு போய் பத்தி பிசாசு இது. நான் சொல்றேன் ஒரு 10 இருக்குது. எந்த சர்ச்சைக்கு போறேன்? ஒரே ஜோரம், ஒரே சீதம் பேசிங்கன்னா நான் எங்க போய் அடிச்சுக்கிறது? வியாதியை எதுக்க தெரில, பிசாசை எதுக்க தெரில, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மேற்கொள்ள தெரில, மழை போல வர தும்சம் பண்ண தெரிலன்னா நீ உனக்காக ரத்தத்தை சிந்தி மறிச்சு அவ்வளோ ரசித்து நீ வந்து அப்படியே குத்துனா நீ என்ன மாதிரி பார்த்துப்பா? அமே பாட்டி அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. அமே நீ என்ன மாதிரி பாஸ்டர்ப்பா? தடவி கொடுக்குற பாஸ்டரா நீ? நான் காலையில் சொன்னேன்ல, ஒய்ஃபை நானும் சிரிச்சுன்னு இருந்தேன் மத்தியானம். ஆமாம், சூடாக வந்துட்டு போய் இங்கே பக்கத்தில் ஒரு பாஸ்டர் புதுசாக வந்துக்கிறார். சூடாக வந்து அவரை தூக்கி ஃப்ரீசரில் வை, இந்த ஃப்ரிட்ஜில் போட்டு அவர் கூல் பண்ண. நான் விட மாட்டேன். நான் நீ வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை பண்றாரு. யார் சர்ச்சா இருந்தாலும் இதை விட சுட்டு பயங்கரமா பண்றது. யார் சர்ச்சா இருந்தாலும் இதை விட சுட்டு பயங்கரமா பண்றாரு. நான் வைப்பிட்ட சொல்லியிருக்கிறேன், உண்மை என் முழு சந்திரமுகி நீங்க அங்கிருந்து பார்க்கல. ஹலோ, முழு பிரசங்கத்தை உண்மை என்கிட்ட வரல. ஏன்னா என் சர்ச்சை இன்னும் தொடரல. என் சர்ச்சை தொடரணும்னா ஒருவருக்கும் அச்சு தும்சம் பண்ணுவோம். நல்லா வெளியே போகும்போது மூணு எங்கேருந்து போயிட்டு வந்தோம்னா அவர் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. குடிய வச்சு குத்துறாங்க. ஏன்னா தடவி கொடுக்கறதுக்கு பிரசங்கம் கிடையாது.
மாற்றம் கிடையாது. இயேசு கிட்ட வந்து பார்த்தானுங்க, இன்னும் ஒரு வித்தியாசமாவே இருக்கிறாங்க. பேசுறதெல்லாம் அப்படியே பயங்கரமா இருக்குது. மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு கடைசியா சொல்ற சர்டிபிகேட் பாத்தீங்களா, எடுத்து வாசிப்போமே, அப்படிதான் பேசினாரு. 9ஆம் அதிகாரம். ம் 9ஆம் அதிகாரம் இல்ல, 7ஆம் அதிகாரம் 28. ம் எல்லா பாஸ்டர் போல பிரசங்கம் பண்ணாம அப்படி வாசிங்க. பெந்தோகோஸ்து பாஸ்டர் போல பிரசங்கம் பண்ணாம வாசிங்க. அப்படி இல்லை, பார்த்தீங்களா? மறுபடியும் பாருங்களா. பெந்தோகோஸ்து பாஸ்டர் போல போதியாமல் அப்படி பாடிங்க. இல்லை இல்லை, நல்லா தெளிவாக வரணும். போதியாமல் வர அதிகாரம் முடிய இப்ப நீங்க ஆச்சரியப்படுறீங்களா இல்லையா? இன்னும் இவர் ஒரு மாதிரி பேசுறாரு. இதுக்கு இன்னும் நான் வந்து சரியா பண்ணல, தெரியுங்களா? அதாவது எனக்குள்ள நான் என் மனசு உடஞ்சி பேசுறனும், அதாவது ஒரு சஞ்சலத்தில் பேசுறனும் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்குள்ள என்ன தெரியுங்களா? ஆனா ஒரு கூட்ட ஜனம் எனக்கு கிடைச்சதுன்னா, நல்லா கேட்டுக்குங்க, என்னை நம்பி எனக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து என்னை கனம் பண்ணி ஒரு கூட்டம் எனக்குள்ள உக்காந்ததுன்னா, நான் சொல்றேங்க, இந்த தமிழ்நாட்டையே மாத்துற அளவுக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்துவார். ஜனங்க மாட்டல, எனக்கு மாட்டினாங்கன்னா சூப்பராகிடுவேன். இதை வந்து நான் சொல்றேன், ஆனால் துக்கத்தோடு தான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறேன். போன வாரம் பிரசங்கம் பண்ணதை நீ கூடுவாஞ்சலில் சர்ச்சை வைக்கிறேன்னு சொன்னியாம ஜனங்க உங்ககிட்ட ஒட்ட மாட்டாங்கன்னு கமல் பாஸ்டர் சொல்கிறாரு. நீ இனிமேல் பேசுனா ஜனங்க எப்படி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீ எப்போ போவேன்னே தெரியாதுன்ற மாதிரி உங்கள்கிட்ட பழகுவாங்க, பேசுவாங்க. அம்மா நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மட்டும், ஆனால் இவன் சரியா அந்த பின்னுக்குது பத்தியா, எல்லாத்தையும் வாயில நல்லா சொருவிக்குவான், அந்த பின்ன சரியா சொல்ல மாட்டான். ஒரு சிக்கன் பீஸை குத்திங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்க, இந்த பின்ன ஒழுங்கா சொல்லுவாங்க, பாதியை சொல்லிட்டு பாயசே சரியா கேட்குற. நான் அவ்வளோ கத்திட்டு எடுத்து பார்க்குறேன், இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்ட் அதில் கேட்குது. உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா நான் இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படுறது? நான் எவ்வளோ மன கஷ்டத்தோட பேசுறேன். அது என்னையா சரி, நான் முடிஞ்ச உடனே குடிக்கிறேம்மா, நீங்காவது என்ன கூல் படுத்துறீங்களே. இப்போவாவது கரெக்டாக சொல்லிக்கணும். இது நான் தான் சொல்லணும்னா கரெக்டாக சொல்லிங்க. நான் சொல்ல வந்தேனே, இந்த மாரி சிரிச்சா எனக்கு எல்லாம் மறந்துட்டு பாரு. கமலுக்கிட்ட நான் வேற சரியா பேசலையா, எல்லாத்தையும் நான் இப்போ நம்ம வெளிப்படையாக பேசுகிறாள், நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். நீ கமலே வந்து நீ சர்ச்சை கொடுத்தா கூட எதனா கமல் தப்பு பண்ணான்னா கமலே நான் எதிர்த்து கேட்பேன். ஏன்னா நான் யாராலையும் சோர்த்தும்ல, அவரால் சோர்த்துன்றேன். சரியா? யாரை நம்பி யாரும் இல்லை. சரி கொடுத்தீங்களா, அந்த மரியாதை கொடுப்பேன், புரியுதுங்களா? நம்ம வந்து நான் உங்களே தடவி கொடுக்க மாட்டேன்னா மற்றவங்கள நான் தடவியாக கொடுத்துன்னு இருப்பேன். யாரும் தடவியெல்லாம் கொடுக்க மாட்டேன். தடவி கொடுக்குற வேலையும் நம்மளுக்கு தெரியாது. என்ன ஆட்டோவில் கூட சவாரி இடம் நெஞ்சு நிமித்தின்னு கேட்குறேன்னா நெஞ்சு நிமித்தின்னு ஒரு மாதிரி மொச்ச மாதிரி கேட்குறேன். நம்ம அதை என் கேரக்டர் அடிக்கிற மாதிரி வரீங்கண்ணா, ஏம்மா நான் அடிக்கிற மாதிரிலாம் வரல. ஒரு பையனா நான் அப்படி கேட்குறீங்க நீங்கள், கேட்குறது கூட அது என்னடா நான் சும்மா வேண்டாது, நான் அப்படி கேட்குறேன், நான் என்னடா பண்ணுறேன். இல்லை நான் அடிக்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் ஒரு இதுவாக ஆமாம் அவன் கெஞ்சின்னு கேட்டுருப்பாங்க. நானே கூட
நம்ம பேச்சே அந்த மாதிரி இருக்குதுன்னா புரிஞ்சுக்கணும். பேசுறது ஒரு மாதிரி மூஞ்சில குத்துற மாதிரி பேசுறாருன்னா ஏமா ஒரு பாருங்க ஏசு சொன்னார், என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவிகள். ஆமே யாரை பத்தினா கவலைப்பட்டாரா ஏசு? சீசருங்க எத்தனையோதோட ஓட பார்த்தானுங்க. ஏன்னா இயேசுவை கல்லடிக்கும் போது, கல்லால் அறியும் போது, கல்லால் எரிஞ்சு கல் எரிஞ்சு சாவடிக்கலான்னு திட்டமிட்டு நிற்கும் போது பக்கத்தில் இவனுங்க தான் நிற்கிறானுங்க. எங்கிட்ட இவர் பாட்டிலே தானே பேசுகிறாரு, கூட நம்ம தான் சுத்த, இவனுங்க வேற பெரிய சுத்துறாங்க. எத்தையும் தடவை ஓட பார்த்தானுங்க தெரியுமா? நீங்க நினைச்சுன்னு பூ படுங்க சீசருங்க 12 சீசர்களும் இயேசு கூட ஜாலியா சுத்தினாங்க. இதுல வேற இயேசு வேற திட்டு வர அந்த 12 பேரை. அதுவும் இல்லாம இந்த பரிசு சுத்தி சுத்தி வந்து கல்யாணத்து. அதனாலயே சீசருங்க பட்ட பாடு இருக்கு. மோசமான ஒரு சூழ்நிலை தெரியுங்களா உங்களுக்கு? மோசமான சூழ்நிலை. என்னத்த சொல்ல வந்து மறந்துட்டேன் பாறேன். ஓவரா சிரிச்சா மறந்துடுது. என்ன அதுக்கு முன்னாடி கீழே தேட்டாங்க சொல்லாதீங்க. கமல் பாஸ்டருக்கு இந்த வீடியோ அனுப்புனேன். வாய்ஸும் சரியா வரல. நான் என்ன பண்ணேன்னா உத்து கேளுன்னேன் கமலை வாட்ஸ்அப்பில். உத்து கேட்டால் தான் நான் என்ன பேசுனேன்னு புரியும். பெரும் நான் சர்ச்சை வைக்கிறேன்னு ஒரு உதாரணம் கொடுத்தேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பாருங்க, ஏசு அதிகாரம் உடையவராக பேசினார். இப்போ நம்ம சிரிச்சு பேசுறதுனால எல்லாத்தையும் வந்து அப்படியே லேசாக எடுக்கிறது கிடையாது. முக்கியமானதை பேசுகிறேன். அதிகாரம் உடையவராக பேசுறாரு, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுறாரு. மறைப்பொருள் யாருக்கும் பயம் இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். ஐயோ அவங்க என்ன பார்த்துருவாங்களாண்ணா ஐயா, அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்றேன். டேஞ்சரு சரிங்களா? நானும் என் அனுபவத்தில் பார்த்துட்டேன். யாருன்னா எதனா மறைச்சி செஞ்சாங்கன்னா வெளியே வந்துடுது இல்லையா? எதனா தெரியாதனமோ எவ்வளோ சூழ்ச்சி பண்ணி எவ்வளோ முயற்சி எடுத்து நான் தெரியாமல் பண்ணோன்னா புசுக்குன்னு வெளியே வந்துடும். நம்ம டைலாக் ஒன்று இருக்குது, என்ன அது கத்திரிக்காய் டைலாகு, என்னதுங்க, முத்துனா வந்துடும்ல. ஏன் நான் நினச்சேன் எல்லா காய்கறியுமே இருக்குது, எதுக்கு கத்திரிக்காய் மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா முத்துந்த மட்டும் தான் என்ன பண்ணுவாங்களாம், கடை தெருவுக்கு போனாங்களாம். அப்போ கண்டுபிடிச்சிடலாம் இதுன்னா ரொம்ப நிறைய இருக்குது இந்த கத்திரிக்காய் அப்படின்னா முத்தி போயிருக்குது, கதை தெருவுக்கு வந்துடுது. அந்த மாதிரி நம்ம இன்னத்தை தான் மறைச்சி இன்னத்தை தான் மழுப்பி இன்னத்தை தான் இப்படி அப்படின்னு பேசினாலும் ஒரு காலகட்டம் இருக்குது. ஏன் சொன்னார்ல, மறைக்கப்படாத ரகசியமே இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, எல்லாமே ஒரு நாளைக்கு வெளியே வரும். அதனால தான் சொன்னார், உள்ளதை உள்ளது என்றும் இல்லாதது இல்லாதுன்னு சொல்லு. நான் இப்போ கமல்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன், நான் பேசுறது எல்லாத்தையும் முழுசாக யூடியூப்பில் போட்டுடுறேன். நான் எதனா பேசுனேன்னா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் எதனா பேசுனா என்ன பண்ணலாம், நீ கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன ஒன்று பொறுமை தேவை. என் பிரசங்கத்தை நீ முழுசாக கேட்பியா, இப்போ பேசுகிறேன் நீ முழுசாக கேட்பியா அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தருக்கு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. இப்போ நீங்கள் எவ்வளோ தயவாக அழகாக உட்காந்து கேட்டுருக்கிறீங்க, எவ்வளோ பொறுமைசாலி தெரியுமா? நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் காலையில் சொல்லிட்டு போனீங்களே கற்றுக்கணும், அந்த கற்றுக்கணுன்ற மனப்பான்மையில் இருக்கிறவங்க தான் கீழ்ப்படிஞ்சு உட்காருவாங்க. ஒருத்தவங்க எனக்கு நிறைய தெரியும், மண்டை பெருசாக இருக்கும், அவங்களுக்கு பார்க்கறதுக்கு கொண்டை சின்னதாக போட்டிருப்பாங்க, ஆனால் கிடையாது, மண்டை பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து உட்காராது. ஏன்னா அதுக்கு நிறைய தெரியும். அதுக்கு பாஸ்டர் வீடு அப்பாட்ட கிடையாது, அதுக்கு நிறைய தெரியும். இப்போ இங்கே நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இவ்வளோ போயிட்டு வந்துட்டேன் பார்த்தியா, ஒரு ரவுண்டு வச்சுட்டு வந்துட்டேன், உங்களுக்கு பொருளுக்காச்சும் சுற்றி காட்டுறேன்னு காத்துட்டு வந்துட்டேன். மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன்,
ஓகே, இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பவுல், யாரையும் நாங்கள் மாம்சத்தின் படி அறியும். இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள உன்னை பார்க்குறேன்னா நீ புது சிருஷ்டியான உன்னை பார்க்குற. நம்ம சர்ச்சை ஜனங்களே அப்படிதான் பார்க்கணும். ஒன்று கோளாறு இருக்குது, நீ கொஞ்சம் எடை போட்டு பார்க்கணும். ஹலோ, எடை போட்டு பார்க்கணும். இது மறுபடியும் பிறந்திருக்குதா? இது புது சிருஷ்டியா? தேவனுடைய காரியங்கள் மேல இதுக்கு ஆர்வமா இருக்குதா? நான் ஆர்வமான ஜனங்களை இங்க நான் பார்க்கிறேன். ஆர்வமான ஜனங்களை பார்க்கிறேன். இப்போ நான் ஒரு 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 பாஸ்டருடைய வேலையை என்ன தெரியுங்களா? தன்னை போலவே ஒருத்தனை உருவாக்குறது தான் ஒரு பாஸ்டருடைய பிரதானமான வேலை. தெரியுங்களா? இப்போ உங்க கையில ஒரு கோடி ரூபாய் சூட்கேஸ் நிறைய பணத்தை கொடுக்குறேன். ரோட்ல போறவனுக்கு குதிரை போவீங்களா? இப்போ கொஞ்சம் பார்த்துக்கப்பா, நான் ஒன்றுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குதிரை போவீங்களா? நம்பிக்கையான ஆளை பார்ப்பீங்க இல்லையா? நம்பிக்கையான ஆளை தேடுவீங்க. நான் பேசுறது எல்லாம் வெளியேற பெற்ற காரியங்கள். வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வேல்யூவானதுன்னு எனக்கு தெரியும். அந்த வேல்யூ புரிஞ்ச ஆள் தான் அதற்கான ஆளை தேடுவாங்க. அதற்கான ஆளை தேடி பத்திரமா இந்த வெளியேற பெற்ற காரியத்தை என்ன பண்ணணும்? பத்திரமா இவங்ககிட்ட கொடுக்கணும், சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க. அதனால தான் பவுல் தீமோத்தேயுவை என்ன பண்ணுறாரு? உங்ககிட்ட ஒப்பு வைத்ததை அந்நாள் பரியந்தம் பத்திரமா பார்த்துக்கோ, காத்துக்கொள் அப்படின்ற. என்னதுங்க? வெளிப்பாடுகளையும் தேவனுடைய வார்த்தையும் பத்திரமா பார்த்துக்கோ. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நான் பெருசாக எது தான் சொன்னேன், ஏய் படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது, ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தை தான் முக்கியம். ஆமென். ஆண்டோடைய காரியங்கள் தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவத்தை கொடு. படிப்பெல்லாம் செகண்டரி தான். தேவனுடைய காரியம் தான் முக்கியம். அது நித்திய சம்பந்தப்பட்டது. ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க, நம்மளுடைய மறுவாழ்வு ஒன்று இருக்குது, நித்தியம். நித்தியத்தில் போய் நித்தியமா நம்ம இருக்க போறோம். நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கைய சரியா நம்ம புரிஞ்சுக்கிறத நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ரகசியங்களையும் ஆதாரங்களையும் அதற்குள்ள இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அறிய வேண்டியது நம்ம கிட்ட, நம்ம பொறுப்பு. அதை நம்ம மற்றவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய நித்திய வாழ்க்கையை பற்றி மற்றவங்க எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டா பயங்கரமான டேஞ்சரான ஒரு காரியத்தில் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். செத்து போனால் நரகத்துக்கு போவியா பரலோகத்துக்கு போவியான்ற ஒரு காரியத்தை எடுத்துன்னு போயிட்டு மற்றவங்க பார்த்துவாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிட முடியாது. ஏன்னா இது அவ்வளோ சீரியஸான மேட்ரு, சீரியஸான விஷயம். நீ சீரியஸான விஷயத்த எடுத்துன்னு போயிட்டு மற்றவங்கிட்ட இலக்காரமாக நீ என்ன பண்ணக்கூடாது? குத்துறக்கூடாது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். வர ஜனங்க, நீ கடவுளுடைய காரியம் இது. இந்த கடவுளுடைய காரியத்தில் விளையாட்டெல்லாம் காட்டின்னு இருந்தேன்னா அது பயங்கரமான சீரியஸாக முடிஞ்சிடும். பால் எங்கே போடணும்னு தெரியாது. ஹலோ, நீ என்ன பண்ணக்கூடாது? ஒரு பாஸ்டர்கிட்ட முழுசாக குத்துறவும் கூடாது. நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, வார்த்தையை வச்சு பேசுகிறேன்ல, வசனங்களை எடுத்து பேசுகிறேன்ல, நீங்கள் போய் ஆராயணும் இவர் பேசுறது கரெக்டானு. ஆராய்ச்சி பார்க்கணும், இது பேசுறதெல்லாம் கரெக்டா, இவர் கரெக்டாக தான் பேசுகிறாரா, ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்துங்க, இது உண்மையா? ஏன்னா இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. என் வாழ்க்கை மட்டும் இல்லை, என் சந்தத்துடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, அவங்கள நம்பி வர அவங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்டது. அவங்கள நம்பி யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒன்று. அப்போ நான் எவ்வளோ சீரியஸாக எடுக்கணும் இது? அந்த நித்திய சம்பந்தப்பட்டதை கொஞ்சம்
எவ்வளோ நீ கவனத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ கவனத்தை தூக்கின்னு வந்து இதுக்கு கொடுக்கணும். நம்ம ஜனங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கவனிச்சு கவனத்தை கொடுக்குறாங்க. ஒத்த ரோசா புள்ளிய நல்லா வளர்த்து வச்சு மாதிரி நல்லா ரோசாப்பூ ரவிக்கக்காரி மாதிரி நல்லா இப்படி என்ன பண்றது, ஜாக்கிரதையை எங்கேயும் வைக்கிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம், ஆனால் நல்லா சொல்கிறோம் கேளுங்க. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி பேசணும்ல, ரவுண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம் கொள்ளும் சக்தி, ஒரு தேவனோட உறவு கொள்ளும் சக்தி, இந்த 3 காரியங்கள் இருக்கு ஆவியில். அந்த உள் உணர்வு, இப்போ நான் பேசுகிறேன்ல, இயேசு வந்து ஒருத்தரை செலெக்ஷன் பண்ணார். ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே விட்டு போகல, இயேசுவை விட்டு போகல. சிலுவை வரைக்கும் போயிட்டு விட்டு போனாங்க. ஆனால் சிலுவைக்கு போனால் கூட மனசெல்லாம் இயேசுவை நோக்கி தான் இருந்தது அவங்களுக்கு, 12 சீசருக்கும். அந்த மாதிரி எனக்கு தெரியுங்க, என் உள்ளுணர்வு சொல்லும் இந்த ஆவி என்னோட ஒத்து போகும். எனக்கு தெரியும் இந்த ஆவி என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என்னுடைய உள் உணர்வு எங்கேருந்து வர சத்தம்? அது தேவன் எனக்கு கொடுக்குற சத்தம். அந்த சத்தத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்பிரிட் வந்து என்னோட கனெக்ட் ஆகுது. இந்த ஆவி வந்து இந்த தேவனுடைய பிள்ளை வந்து என்னோட கனெக்ட் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிப்பேன். அப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த உள் உணர்வு ஆண்டவர் கொடுக்குறாரு. உணர்வு வந்து ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று. அந்த உள் உணர்வு சொல்லும் இவர் பேசுறது கரெக்ட். மனசாட்சி சத்தம் சொல்லும், சத்தம் அதிகமாக கேட்கும். மனசாட்சியில் தெளிவுள்ளவர்கள். இங்கே நிறைய பேருக்கு மனசாட்சி இருக்குதுன்னா துர்மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி பாம்பில் நல்ல பாம்புன்னு இருக்குது. ஆனால் பாம்பு, ஆனால் நல்ல பாம்பு. பேர் யார் வச்சான்னு தெரில. ஆனால் கொத்துனா செத்து போயிடுவாங்க. நல்ல பாம்பு கொத்துனா செத்து போயிடுவாங்க, சீக்கிரமாக செய்யாது. அந்த மாதிரி மனசாட்சின்னு தான் ஆள் எல்லாமே நல்ல ஆளானா இல்லை. மனசாட்சினா எல்லாம் மனசாட்சியானா இல்லை. துர்மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அவங்க இப்போ நீங்கள் எல்லாரையும் நினச்சிக்க கூடாது. தேவனுக்கு தெரியுங்க யார் என்கிட்ட வருவாங்க, யார் என்னோட நெருங்குவாங்க, யாரெல்லாம் என்னோட ஐக்கியமாவாங்க, எந்த பிள்ளை எனக்கு கீழ்ப்படியும், எந்த பிள்ளை என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், எந்த பிள்ளை என்னுடைய வார்த்தையை முழுசா நம்பும் அப்படின்றதெல்லாம் கர்த்தருக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அதாவது நிறைய பேர் இருந்தா அங்க கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட இருக்கிறாங்கன்றது தான் கேள்வி. ஆமென். ஆனா நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் எடுத்துக்கங்களேன், நிறைய பேர் தான் அங்க எலியா காலத்திலயோ எலிசா காலத்திலயோ எலியா காலத்துல தான் பாகாலை வணங்காத 7000 பேர் மிச்சம் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். 7000 பேர் முஸ்ரவேலில் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறான். ஆனால் 7000 பேர் தான் சொல்றாரு. என்ன அர்த்தம்? கூட்டம் நிறைய இருந்தா இல்லையே, கொஞ்சம் பேர் தான் சத்தத்தை கேட்பாங்க. அதனால நிறைய பேரை பார்த்து நம்ம ஏமாந்த போயிடக்கூடாது. எனக்கு தெரியும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர், நீங்கள் உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்தது அப்படி இப்படின்னுவாங்க. நீ யாருன்றத என் உள் உணர்வு சொல்லும். ஆமென். என் உள்ளுணர்வு சொல்ல, என் மனசாட்சி சத்தமிடும். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு கர்த்தர் சொல்லுவார். இவங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணுவாங்க உனக்காக. ஆமென் சொல்லுவார் கர்த்தர். இப்போ பாருங்க, நிறைய பேர் கர்த்தருக்கு தேவையில்லை. எப்போ கிதியோனுக்கு என்ன போகிறோம், எத்தனையோ பேர் வராங்க. ஆனால் அப்படியே என்ன பண்ணுறாரு, ஃபில்ட்ரு பண்ணினே இருக்கிறாரு. கடைசியாக 300 பேர் தான்.
அங்கே ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு கர்த்தர். யாரெல்லாம் முட்டி போட்டு நாயை போல தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தார். ஒருத்தன் பார்க்குறான், இவன் ஏற்கனவே பயந்தாங்கோலி கிதியோன்னு, இவனை நம்பி நாய் மாரி நான் முட்டி போட்டு தண்ணி குடிக்கணுமா? நான் இங்கே வர சொல்கிறேன், வாங்க உட்காருங்க, நாய் மாரி முட்டி போட்டு தண்ணி குடிங்கன்னா உன்னை நான் நாய் மாரி கல்ல தேய்ச்சி அந்த மாரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? இங்கே வர ஆட்கள் நான் இன்னைக்கு சொன்னேன்ல போர்டில் சொல்லி, அவிசுவாசிக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு. ஆனால் மனம் மாறலைன்னா அவிசுவாசியம் நம்ம வர ஜனங்களும் ஒன்று. அதனால தான் பாருங்கள், ஒன்றும் ரொம்ப நல்லா கட்டி பூச்சி சண்டை போட்டுக்குதுங்க. ஒத்துமையே கிடையாது, எதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஏன் மறுபடியும் போகிறது சீக்கிரமாக வளரல, அது லேட்டாக வளர்ந்துன்னு இருக்குது. ஆனால் பிறந்ததுலேருந்து பெருசானது நல்ல அறிவு பெருத்து போய் நல்லா இருக்குது. அது எங்கே ஆண்டவருடைய பிள்ளைங்களோட ஐக்கியமாகும்? ஏன்னா நீ வளரலையே. இது வயசு அதிகமாக இருக்குது, இது வயசு கம்மியாக இருக்குது. அப்போ நீ அவிசுவாசிக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை, ஒன்று தான். அதனால தான் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கணுன்றேன். புரிதுங்களா? நம்ம வர ஜனங்களை யார் வளர்ந்த ஆள் கிடையாது, வளராத ஜென்மம். வளராத ஜென்மத்துக்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நானே தான் சொல்கிறேன். இப்போ நான் பிரசங்கத்தை கரெக்டாக பண்ணலன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு தப்பு எதனா பண்ணேன்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன்னா, எதனா ஒரு வார்த்தை பேசிட்டேன்னு வைங்களேன், நச்சாக்குன்னு போய் மண்டியில் போய் முச்சாக்குன்னு வச்சு உட்காந்துரும். இந்த மாதிரி பேசுனானா எனக்கே தெரியாது நான் பேசுனானா, பார்த்தா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, நீங்கள் பேசுனா தெரியுமா, எப்படி பேசுனா தெரியுமா அவரு அப்படின்னு. என்னவா பேசுனேன்? ஆமாம் என்ன பேசுனேன், நான் எதுக்கோ பேசுனேன், நீ கரெக்டாக இதை மட்டும் இத்தனை மாதமாக வந்துன்னுக்கிறேன், எதனா ஒரு செய்தியை சொல்லு, எதனா பயன்பட்டியான்னு சிரிப்பு வரும். ஏன்னா அந்த அழகில் கவனிச்சுக்கிறது. பார்க்குறீங்களா? இதுதான் நடக்குது இங்க. எதனா ஒரு வார்த்தை தப்பா பேசுனா சரி, எல்லாத்தையும் நான் கரெக்டாக பேசியிருக்க முடியாது. 100ல் ஏதோ ஒரு வார்த்தை தப்பா பேசியிருந்தா அது மட்டும் போய் நல்லா நறுக்குன்னு உள்ள போய் சொருவிக்குது. இவன் சொருவாம விட்டானே அந்த மாதிரி போய் சொருவிக்குது. எவ்வளோ வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து பேசும், அது போய் உனக்கு உள்ள போய் சொருவ. அப்ப நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறமா? அதனால்தான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டர் பாருங்க சொல்லுவார், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்கள் பேசுகிற வார்த்தை என் இருதயத்தில் ஆழமாக நான் என்ன பண்ணேன், எழுதி கொள்ள உதவி செய்யும். ஆமென். அது என் இருதயத்தின் ஆழத்தில் போய் பதிய எனக்கு உதவி செய்யும். ஆமென். அப்படி ஆயத்தத்தோடு உட்காரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் நிலத்தை பற்றி பேசுன பற்றியா, நிலத்தை என்ன பண்ணுவாங்க, நல்ல நிலத்தை சொரண்டி விடுவாங்க, நீர் பாய்ச்சுவாங்க, எல்லாத்தையும் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, பதப்படுத்துவாங்க. பதப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க, உழுவாங்க. நிலத்தை உழுது அது விதை கரெக்டாக போய் தங்கும்படியாகவும் உரம் போடுவாங்க. அது கரெக்டான ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்குறதுக்கு கரெக்டாக ஆயத்தப்படுத்துவாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. நீ அப்படியே மொட்டை மணிக்காக உள்ளே உட்காந்து வார்த்தையை போடுன்னா நல்லா போய் வார்த்தை உள்ளே போய் சொருவோம் பாரு உனக்கு. அதனால தான் அரைகுறையாக வருது பாருங்க. ஆராதனைக்கும் வருது, மெசேஜுக்கு மட்டும் வருது, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சரி, ஓகே, விடுங்க இவங்கள. இப்போ இருதயத்துக்கு வருவோம், முடிச்சிருவோம். இப்போ தெளிவாக இருக்கணும், புரியுதுங்களா? சுற்றி இருக்கிற ஜனமும் சரி, இவங்க இல்லாமல் மற்றவங்களும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்த இருதயத்தை பார்க்கணும். இது இப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாங்க. இருதயம்தான் மனுஷனை ஆட்டி படைக்குது, தெரியுமா? ஏன் அதனால தான் இருதயத்தை பற்றி பேசுகிறார். வாயிலிருந்து புறப்படுறது மனுஷனை தீட்டுப்படுத்துறாங்க. அப்போ வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அது உள்ள போகணும். இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது, எப்படிப்பட்ட இருதயமா ஆக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இயேசு வந்து ஒரு கை குழந்தை உங்கள் கையில் கொடுத்தா எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்க? நீங்களே குழந்தை தாங்க கிறிஸ்துவுக்குள்ள. ஒரு கை குழந்தைய வந்து உங்ககிட்ட கொடுத்தா அதை எவ்வளோ பத்திரமா பார்ப்பீங்க. அதே போல தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த உங்களுடைய ஆவியை அப்படி பார்க்கணும். நீ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக வளர்க்குற, ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி அந்த ஆவியை அந்த நிலத்தை வளர்க்கணும், பண்படுத்தணும், காத்துக்கொள்ளும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். அது நெடுத்து ஜீவ ஊற்று புறப்படும். அதுல இருந்து ஜீவன் புறப்படும். உன் இருதயம் சாதாரணமானது கிடையாது. ஏன் சொல்றாரு, ஒருவன் இந்த மலையை பார்த்து சந்தேகப்படாம நீ போ, அப்பால போ அப்படின்னு சொன்னா அப்படியே போகும். அப்படியே போகுமா? இந்த மலையை எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுன்று போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்து அப்படியே பேசினானா போவோம்னா, அப்போ அந்த இருதயம் எவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் சாதிக்கும், எவ்வளோ பெரிய மலைகளெல்லாம் பேர்க்கும். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் வர காரியங்களெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணும். மலைன்றது இயேசு வந்து டைரெக்டாக அங்கே பார்த்து சொல்கிறார். அதுக்கு முன்னாடி அத்தி மரத்தை பார்த்து சொல்லிட்டாரு. சொன்னோடனே அது வேரோட பட்டு போயிடுச்சு. இங்கே வந்து சீசர்கிட்ட சொல்கிறாரு, ஏம்பா நான் அத்தி மரத்தை பார்த்து சொன்னேன், சாதாரண மரத்தை பார்த்து சொன்னேன், நீ மலையை பார்த்து சொன்னாலே போவோம்பான்ற. குரு சாதாரண மரத்தை பார்த்து சொல்லிட்டாரு. சீசருங்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு மலையை எக்ஸாம்பிள் தரேன்ற. எக்ஸ்ட்ராடினரியாக பேசுகிறார். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. உனக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. எல்லா பிரச்சனையும் ஆச்சு தும்சம் பண்ணலாம். நீ அப்படிப்பட்ட ஆள் உன்னை அப்படியா உன்னை கிரியேட் பண்ணியிருக்கிறேன், நான் சிருஷ்டித்து இருக்கிறேன். உன்னால முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும். இது ரெண்டுமே ஒன்று. தேவன் சொன்னார்ல, நமது சாயலாகவும் நமது ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்கும். மிர்ஜாவுதா? தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கணும் எல்லாம் கூடும். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் அவரை போலவே நம்மளும் செய்யலாம். எப்போனா வளரும் போது. என் வைஃப் கிட்ட நான் சொல்லுவேன், வரக்கூடிய நாட்கள் கர்த்தருடைய கிருபையில் ஊனமுற்ற ஆளை நான் எழுப்பணும், கண்ணு தெரியாதவனை கண்ணு தெரிய வைக்கணும். என் கண்ணாலே நான் பார்க்கணும், அது என் கண்ணாலே பார்க்கணும். இந்த கையினால கர்த்தர் செய்வார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எந்த நம்பிக்கையில் சொல்லிக்கிறேன், எந்த ஆதாரத்தில் சொல்கிறேன்? ஒரு வார்த்தை இருக்குது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் பட்சபாதம் இல்லாத கர்த்தர். பவுலுக்கு செஞ்சாரா, யோவானுக்கு செஞ்சாரா, ஸ்மித் வீகல்ஸ்வர்த்துக்கு செஞ்சாரா, ஓரல் ராபர்ட்டுக்கு செஞ்சாரா, டிஎல் ஹாஸ்பனுக்கு செஞ்சாரா, எனக்கும் அதே கர்த்தர் செய்வாரு. எனக்கும் செய்வாரு. அவரிடத்தில் எந்த விதமான பட்சபாதமும் கிடையாது. கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமா செய்கிற கர்த்தர். நீங்க இருதயத்தை திறந்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, நான் ஆசைப்படுறேன், நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமா செய்யற கர்த்தர். அப்படிப்பட்ட கர்த்தர். நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்போம் பாருங்க, அது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட புத்தகம், பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்ட புத்தகம். அதில் எழுதியிருப்பேன். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டாரு, அதை நான் எழுதியிருந்தேன். மேலே அழகாக எழுதியிருப்பேன், கையெழுத்து கொஞ்சம் அழகாக போட்டு எழுதியிருப்பேன். நான் விசுவாசிக்கிற தேவன் எல்லை இல்லாதவர், அதனால் என் விசுவாசத்துக்கு எல்லையே கிடையாது. என்ன அது எழுதியிருக்கிறேன்னு பார்த்தாரு, வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், உண்மை அதுதான். என் தேவன் எல்லை இல்லாத தேவன். நான் பார்க்குறேன் பாருங்க, நான் சாவதே இல்லை அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். நான் சாவே மாட்டேன்பா. நான் ஒரு காலையில் கூட நான் யோசித்தேன் பாட்டு பாடும் போது. என்னென்னா, நிறைய பேர் வந்து பரலோகத்தை பார்த்ததுனால அங்கே ஆசைப்பட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் எனக்கு கடைசி வரைக்கும் அங்கே காட்டாது. நீங்கள் சாட்சி சொல்லும் போது தான் அது வந்தது.
ஆண்டவர் எனக்கு மட்டும் அந்த பரலோகத்தை மட்டும் காட்டிடாதீங்க, ஏன்னா நான் ஆசைப்பட்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. ஒருத்தர் சாவை பற்றி சாவே மாட்டேன், நோ டெத்துன்னு சொல்லி பேசிட்டு செத்துட்டாரு 2013 கோபஸ்ன்றவர். நான் பார்த்தேன், அவர் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு டஸ்ட்டெல்லாம் வந்து முகத்தில் வருது, பரிசுத்த ஆவியானுடைய அந்த அனாயிண்டிங்கில் வந்து அந்த கோல்டு டஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அப்படியே நான் அந்த வீடியோலாம் இருக்குது உங்களுக்கு, நான் யூடியூப்பில் இது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்ஷிப் பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃபு அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க. ஒர்ஷிப் பண்ணி அப்படியே அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறாங்க. பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக ஜிகினா வைத்த அற்புன மாதிரி அப்படியே கோல்டு டஸ்ட்டு அவர் தலையில், அவங்க ஒய்ஃப் முகத்தில், அவருடைய முகத்தில் அதிகமாக இருக்குது. பார்த்தா அவங்களாம் பொய் சொல்கிறவங்க கிடையாது, நான் நம்புகிறேன். ஆமே பார்த்தீங்கன்னா அவர் நோ டெத்தை பற்றி பேசினார், சாவு கிடையாது அப்படின்னு பேசினார். ஆதாரணங்கள்லாம் எடுத்து சொல்கிறாரு. நான் அவங்க பேசுனதெல்லாம் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பா கிட்ட ஓடிடணும், ஆதாரம் கொடுங்க அப்படின்னு. ஆதாரம் பார்த்தா ஏசு சொல்கிறாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மழைத்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனோ மறியாமல் இருப்பான்னாரு. ஆமே இப்போ அவங்க அந்த சுச்சுவேஷனை பார்க்கணும். அவங்க லாசரு செத்துட்டான், அவன் சகோதரன் செத்துட்டான். இவன் ஓடி அந்த கத்துறா, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்க, ஆனால் கக்காப்புக்கான்றான். என்னது கக்காப்புக்கா? நீ விசுவாசிக்கிறியா? இப்போ நான் சொல்கிறது விசுவாசிக்கிறியா? உயிரோடு இருந்து என்னை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், அதை விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன கேட்குறாருன்னா, சரி அவன் செத்துட்டான், அவனை நான் உயிரோட எழுப்பேன், அதை விசுவாசிக்கிற விடு. இப்போ நீ இருக்கிற பற்றியா, உயிரோட இருக்கிற பற்றியா? என்னை நீ இப்போ நம்புனீன்னா நீ சாவாமல் இருப்ப, அதை நம்புறியான்ற. ஆமே அப்படி கேட்குறாரு. இதை நம்புறியா, முன்னால் முடியுமா, நம்ப முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பேசின வரும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பேன்ட்டு என்ன பண்ணுறாரு, லாசரு உயிரோடு எழுப்புறாரு. சொல்கிறாரு, இப்போ இந்த ஆதாரம் போதும், இந்த ஒரு விஷயம் போதும், எனக்கு நிறைய சாட்சியங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு வசனத்தின் மூலயமா. ஏசாயால போட்டுருக்குது, தேவ ஆவியானவர் என்ன பண்ணுவார், வசனத்தை இணைச்சி காட்டுவார். அது இருக்குது, எடுக்க முடியல, கோர்வையாக்குவாராம், இந்த வசனம் இதோட அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன் பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போயினே இருக்குது. எனக்கு இதயத்தை பற்றி பேசினா அந்த டாப்பிக்கை விட்டு வெளியே வந்துட்டேன், அதை விட்டுருங்க, அது ஒன்றும் நாளைக்கு பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம், அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர்ன்ற. ஆமே அவர் இப்போ என் பெரிய பையன் இருக்கிறான், இப்படி சொல்லிட்டு நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. நான் நெகட்டிவை சொல்லிட்டு பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ என் பையன் இருக்கிறான், வாடா இப்படி இவ்வளோ கொடூரமான ஆளாகிறாரு, இப்படிலாம் உதாரணம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ என் பிள்ளை இருக்குதுல்ல, அவங்க 2 பேரை விட இவன் மேலே கொஞ்சம் கரிசனம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க 2 பேர்கிட்ட அதிகமாக அடி வாங்கும். ஏன்னா இவன் அப்படி ஒரு மாதிரி வெகுலியாக இருப்பான். வெகுலியாக இருக்கிறதுனால எனக்கு வேதா மேலே ஒரு அளவுக்கு கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியான வெளியே காட்டிக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா இவன் தலைப்புள்ள, எப்படி இயேசு முதற் பேரான குமாரன் பிதாவு, அதுமாரி என் தலைப்புள்ள. இப்போ ஆதாம் ஆண்டவருக்கு தலைப்புள்ள தான், சிருஷ்டிப்புள்ள அவர் தலைப்புள்ள. ஆனால் அவன் பாவம் செஞ்சுட்டு சாவை ருசி பார்த்துட்டான். இப்போ என் புள்ள இப்போ ஆதாம் சிருஷ்டிப்பு எடுத்துங்க, அது நம்ம சிருஷ்டிப்பு தான். இப்போ இவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ வியாதிப்பட்டோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்லையோ கை கால்லாம் போயிடுச்சு. என் தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஐயோ எனக்கு ஆகிருக்கக்கூடாதா, என் புள்ள நல்லா இருக்கும், அது ஒன்று எண்ணம் வரும். ஆனால் என்ன இருந்தாலும் என் புள்ள மறுபடியும் அதே போல் வந்தால் நல்லா இருக்குமே, அந்த எண்ணம் தானே இருக்கும். என்ன மாதிரி தகப்பனாக இருந்தாலும் என் புள்ள எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அது போல் இருந்தா ஐயோ என் பிள்ளைக்கு எவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்னு தானே இருக்கும். நீ போக ஆதாம சிருஷ்டித்த ஆண்டவர் சொன்னார், இந்த தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காதப்பா, புசினா சாவே அப்படின்னு. அவன் அதை சாப்பிட்டான். 960 வருஷம்
உயிரோட இருந்தான். 930 வருஷம் உயிரோட இருந்தான். 30 60 30 930 வருஷம் உயிரோட இருந்தான். அவன் சாவும் போது ஆண்டவர் வந்து என்ன நினைச்சிருப்பார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. படைத்த தேவனுக்கு என் புள்ளிய நான் எந்த திட்டத்தோட நோக்கத்தோட உண்டாகினேன்? அவன் சாவே கூடாதுன்னு தான் நான் உண்டாகினேன். அவன் சாவே பார்க்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய சித்தம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவன் சாவுன்னானே என்னன்னு தெரியக்கூடாது. நான் ஜீவனுள்ளவனா இருக்கிறது போல அவனை ஜீவனுள்ளவனா இருக்கணும்னு தான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் பரிபூர்ணமான அவருடைய திட்டம். ஆனா பயப்புள்ள போய் அந்த பழத்தை சாப்பிட்டு செத்து போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாத்திராமத்துல தான் வருது அந்த வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீங்க நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர்? ஒருத்தர் நோ டெத்தை பற்றி பேசிட்டு செத்துட்டாரு. சரி நான் வரேன், அதை நான் அது வரைக்கும் நான் ஒரு மெசேஜை கேட்டுன்னு இருந்தேன். அப்புறமா பார்த்தா அவர் செத்துட்டாரான்னதும் எனக்கு சோகமாயிடுச்சு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக என் முகமே வாடி போச்சு. ஐயோ மனுஷன் நம்மளுக்குன்னு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த ஆளும் செத்து போயிட்டானே அப்படின்னு. ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் பரலோகத்தை பார்த்துட்டாரு, அதனால போயிட்டாரு. நான் பார்த்தேன், ஆண்டவரே எனக்கு பரலோகத்தை மட்டும் காட்டிட்டாங்க. ஏன்னா ஆசைப்பட்டு நான் வந்துட போறேன். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தெல்லாம் நான் ஒரு நாள் வந்து பைபிள் காலேஜில் ஒர்ஷிப் பண்ணும்போது என் தரையிலே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கு. அந்த ஃபீலை வந்து இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே போல் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறும்போது என் சுயநினைவே எழுந்து எப்படி சுற்றணும்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் கூட வந்த 2 பேர் அந்த சாட்சிங்களோட எதனா பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க கூட எனக்கு சரியாக சொல்ல மாட்றாங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் நான் பெற்று இருக்கிறேன். நான் பார்க்குறேன், ஆண்டவர் சொல்றாரு, யாராவது விசுவாசிக்கிற முன்னாடி வருவாங்களான்னு காத்து நிற்கிறாங்க. யாராவது விசுவாசிக்கிற முன்னாடி வருவாங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்களா? பார்க்க முடியுமே. யாருன்னா முன்னாடி வருவாங்களான்னு காத்து நிற்கிற நீ உயிரோட இருந்து நீ என்ன விசுவாசித்தினா மறியாமல் இருப்ப, மறித்தாலும் பிழைப்பன்ற. எந்த பக்கம் வேணாலும் உன்னை என்ன பண்ண முட்டு கொடுத்து தூக்குறேன்டான்றாரு. ஆமே, நீ சாவே மாட்ட, நீ என்ன விசுவாசத்துல சாவே மாட்ட. இதை நீ நம்புறியான்னு அந்த லாசருவை எழுப்புற அவ சகோதரி கிட்ட கேட்கிறாரு, இதை நீ நம்புறியா? அது என்ன பண்ணுது, அவன் ஐயோ என் தம்பி செத்துட்டான், என் அண்ணன் செத்துட்டான், நானே துக்கத்தில் இருக்கிறேன், இவர் போய் என்ன போய் உயிரோடு இருப்பியான்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட மண்டலத்தில் வந்து நின்று கிடக்குது. அவர் என்ன மோட்டிவ்ல பாருங்க, ஒருத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கணும். படிக்கும் போது எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்துக்கிறாரு, பிதாவே உம்மை நான் காண விரும்புகிறேன், உண்மை காண போகிறேன். இந்த படிக்கும் போது பைபிளை படிக்கும் போது, பிதாவே நான் உன்னை காண விரும்புகிறேன், அப்படி படி. பிதாவினோட உள்ளத்தை பார்க்க போகிறேன், அப்படி படி. பைபிள் படிக்கும் போது கடன்னு படிச்சுட்டு ஐயோ எங்கேருந்து தான் இந்த தூக்கம் வருதோன்னு சொல்லிட்டு தூங்காது. படிக்கும் போது எப்படி படிக்கணும், என் அப்பாவுடைய உள்ளம் எனக்கு இதில் தெரியணும், ஆமே அவருடைய சித்தத்தை நான் பார்க்கணும், அப்படி படிக்கணும். படிக்கும்போது நான் எப்படி பார்க்குறேன், அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, 930 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான், அவருடைய சித்தம் நான் நமது சாலம் நமது. அவர் சாவுறாரா? சாவே கிடையாது. எந்தென்றைக்கும் சாவே பார்க்காத தேவன். நான் ஈஸ்டருக்கு செம்ம மெசேஜ் உங்களுக்கு இருக்குது, பயங்கரமான வெளிப்பாடோடு வந்து சொல்ல போகிறேன். இது மூலியமாக தான் என் வீடியோவும் என்னுடைய இதுவும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அடுத்த லெவலுக்கு போகுது. பயங்கரமான வெளிப்பாடு அது நான் பேச போகிறேன். கவனிங்க, ஆண்டவர் வந்து சாவுன்னா என்னன்னு தெரியாது. நீங்க 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 வந்து ஒரு வட்டத்தில் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தட்டை எடுத்துன்னு வந்து கூட ஒரு வட்டத்தில் இந்த பால்ஸ் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டாலும் கரெக்டாக அந்த மையத்தில் தான் வந்து நிற்கும், இப்படி போட்டாலும் மையத்தில் வந்து. கர்த்தரும் அதே மாதிரி தான், அவர் எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வந்து நிற்பார். நீ வந்து சாவே கூடாதுன்னு அவருடைய சித்தம். அவர் என்ன சொல்றாரு, என் சித்தம் இதுதான். யாரு முன்னாடி வரா, பேதுருக்கு போல யாரு முன்னாடி வரா, கடல் மேல நடக்கணுமா வான்றாரு, கூப்பிடுறாரு. ஆனா இவன் தான் என்ன பண்ணான், முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலயும் பாருங்க, இயேசுவை பிடிக்க வரும்போது காது எடுத்து நறுக்குன்னு போட்டான்.
கத்தி எடுத்து அந்த காதியை வெட்டான். ஆனா இவன் தான் முந்திரி கொட்ட மாதிரி சொல்றாரு, நான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் அறைய போறாங்க, என்னை அவமானப்படுத்தி சிலுவையில் அறையும், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு சொல்றான். ஆண்டவர் இது நடக்கக்கூடாது. முந்தின வந்து முந்திரி கொட்ட மாதிரி இவன் தான் முன்னாடி நிற்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே இவன் தான் ஏற்று நின்று பிரசங்கம் பண்ணுறான். பாருங்க, முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வரணும். அந்த மாதிரி யாரு வர? வா, சாவாமைய நீ விரும்புறியா? நீ வா ராசா, நான் உன்னை பாக்குறேன். நீ வா, வியாதியே இல்லாம நான் உன்னை நடத்துறேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்ல, எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல, யாரா எந்த ஆபத்து வந்தாலும் நான் உன்னை பாதுகாக்கிறேன். நான் கர்த்தர், நான் இருக்கிறேன்பா உன்னை, நான் இருக்கிறேன்பா உன் கூட அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். இது நான் பார்க்குறேன் பாருங்க. 930 வருஷம் அவன் உயிரோடு இருந்திருக்கிறான். அப்புறமா சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவன்றாரு. இயேசு வராரு, தன்னுடைய ஜீவாதிபதி ஜீவனை கொடுக்குறாரு. எதுக்காக? என்ன சொல்லுவாங்க, அல்பாயுஸ்ல போறதுக்கா? என்னடா நல்லா இருக்குது, சூப்பராக மாத்துறாங்க தெரியுங்களா இங்கே இருக்கிற ஜனங்க. நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க பாஸ்டருங்கெல்லாம் நல்லா புத்திசாலி பாஸ்டர், நல்லா வெளிப்பாட பெற்ற பாஸ்டர்னு. அவங்களெல்லாம் போய் சாவுக்கு போய் பேசுறதுக்கு போகிற ஆளுங்களாம் நான் பார்க்குறேன். ஏன்? நான் படிச்சுட்டு வந்த ஆளே வந்து, நான் படிச்சுட்டு வந்த பாஸ்டர் சொல்கிறாரு சாவாமை இல்லைன்றாரு. நான் வயிற்றுல வாயில ஆச்சுன்னு தப்புன்றேன் நான். ஐயோ, என்னப்பா இது இப்படி பேசுகிறாரு அப்படின்னும் போது எனக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இப்படி பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆவியானவர் சொல்கிறார், எப்பா அவங்க 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 சாப்டர் அதோட போட்டோம் விடு. இப்போ நான் ஜெபம் பண்ணுறதெல்லாம், ஆண்டவரே அவரை பயன்படுத்தின மாதிரி என்னையும் பயன்படுத்துங்க. நம்ம மதுரையில் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள மாரி என்ன பயன்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள், தம்பி உன் ஜபத்தெல்லாம் நிறுத்து, அவங்கள மாதிரி இல்லை, நீ தான் வேற மாதிரி உன்னை பயன்படுத்துறேன். ஆமென். உன்னை வேற மாதிரி பயன்படுத்துறேன். இவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும். அவங்கெல்லாம் அவங்கள மாதிரி இருந்துக்கிறாங்க. எனக்கு ஒரு அந்த பேர் போதும், அந்த அவங்க பேர் போதும். எனக்கு ரகு வேணும், ரகு மாதிரியே தான் வேணும். ஆமென். அந்த மாதிரி கர்த்தர் வந்து சில விஷயங்களை பேசுறாரு அப்படின்னா எதிர்காலத்தில் எதையோ வச்சு பேசுறாருன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். எதிர்காலத்தில் எதையோ வச்சு நம்ம கிட்ட பேசுறாரு. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, அதனால தான் பாருங்க, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நம்முடைய இருதயத்திலிருந்து அந்நிய பாஷை மூலமா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவன் வந்து இந்த உலகத்தை சீர்படுத்துறதுக்கு, சிறப்படுத்துறதுக்கு, எல்லாத்தையும் நிலைநிறுத்துறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். இந்த உலகத்தை அவர் பார்வையில அலங்கோலமா இருக்குது. இந்த உலகம் அவர் பார்வையில ரொம்ப அலங்கோலமா இருக்குது. இந்த சீர்படுத்துறதுக்கு ஆளை தேடுறார். உத்தமமான இருதயம் உள்ள ஆட்களை தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்குதான் அந்த பூமியில. உத்தமமான ஆளுங்க, உண்மையான ஆள் யாரு தேடுது? கர்த்தருடைய கண்கள். ஆனா நான் சொன்னேன், ஆண்டவரே கொஞ்சம் உங்க பார்வை மேல கொஞ்சம் பட்டம். ஆமென். உங்க பார்வை மேல கொஞ்சம் பட்டும், உங்க மகிமை கொஞ்சம் பட்டும். பட்டுச்சுன்னா இந்த உலகத்தை நான் மாத்துவேன். ஆமென். இந்த உலகத்தை நான் மாற்றக்கூடிய ஆற்றலை, கிருபையை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க பாருங்க. இதை சொல்லி முடிச்சிடறேன். எவ்வளோ மிஷினரிகள், நாங்கள் மிஷினரி கதையெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் பார்ப்போம் பாருங்க. ஒய்ஃபை, ஃப்ரீ ஒய்ஃபைல யூடியூப்பில் பார்ப்போம். நான் யோசித்தேன், எவ்வளோ தியாகத்தை பண்ணியிருக்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அரைப்படல்னுவோம்ல, அரைப்படம், அரைப்படல், அந்தமாரி நம்மளை திடீர்னு காலத்தை தூக்கணும்ப்பா, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இனிமேல் நம்மளை வச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வரும் கொஞ்சம் வளர்ந்தா. பார்த்தா இப்படிப்பட்ட மிஷினரிகளும் இப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணாமல் இல்லாமல் இருந்திருந்தா நீ இல்லைன்னாரு கர்த்தர். ஏன்னா ஒருத்தவங்க தன் குடும்பத்தையே அழிச்சிருக்கிறாங்க. ஒரு மிஷினரிங்க நம்ம இந்த பைபிள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க, எவ்வளோ
காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. இரவும் பகலமா உழைச்சு, ஓயாம உழைச்சு எவ்வளோ காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பேருடைய பிரயாசம் இதில் அடங்கிறது, எவ்வளோ பேருடைய உயிர் இதில் அடங்கிறது தெரியுமா? அத்தை சொன்னார், எப்பா நீ காலரை தூக்கி நிற்கிறது கொஞ்ச நேரம் முன்னாடி யோசித்தல, அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் அப்படி யோசிக்கிறதுக்கான காரணமும் இவங்க தான். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற கிறிஸ்தவ சந்ததி ஒன்று வந்துருக்குது. கிறிஸ்தவம் இவ்வளோ தொழுவு வளர்ந்து இருக்கிறதுனா அதுக்கு அடித்தளமாக ஆணி வேற இருந்தவங்களாம் இவங்கப்பா. ஆமே, இவங்கப்பா. இவங்க இல்லாமல் நீங்கள் இல்லைப்பா. நீ காலரை தூக்க முடியாது, நிற்கவும் முடியாது. பார்க்குறோம் உடன்கட்டை ஏறுது, ஜனங்க இந்தமாரி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, ஜாக்கெட்டு போடுறது முதற்கொண்டு கிறிஸ்தவங்க மாற்றினாங்களாம். நாமே அதில் அவ்வளோ இருக்குது உள்ள விஷயம். அறங்குறையமாக என்ன சொல்லுவாங்க, அற நிறுவனமாக சுற்றின ஆளுங்க நம்ம சந்ததியெல்லாம் கோமணத்தை கட்டிக்கின்னு அப்படியே பேன்னு தெரிஞ்சுக்கின்னு, அதுக்கு வேற நீ மேலே போட்டால் போடக்கூடாதுன்னு வேறு சண்டை வேறு ராஜாங்கெல்லாம் ஏற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுத்தெல்லாம் வந்து மாற்றினாலு நம்ம மிஷினரிங்க. இவ்வளோ தொழுவு அது இல்லை, அது வந்து நாகரிகத்தை மாற்றுந்து ஒன்று. நம்ம பைபிளை பச்சடித்து படிக்கிறதுலேருந்து இந்த ஃபோனு வரைக்கும் இவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் உருவாக்குறது நம்ம கிறிஸ்தவங்க. அவ்வளோ எல்லாமே உள்ளே இருக்குது. திடீர்னு ஒருத்தர் வந்து நான் தான் எல்லாம் நறுக்குன்னு கொட்டவர் தலையில், ஓ எங்கேருந்து வர நீ, பின்னணி தெரியுமா உனக்கு? எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் அவங்களுக்கு இருந்த அந்த பலத்தில் போராடி எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த கிறிஸ்தவத்தை முன்னேற்றி உப்பேற்றி இவ்வளோ தொழுவு கொண்டு வந்துக்கிறாங்க. திடீர்னு வந்து நான் தான் அப்படின்னு வந்து காலர் தூக்கி நின்று அங்கங்கே புகை போட்டேன், ஜிகினா லைட்லாம் போட்டுக்கின்னு, ட்ரெஸ் எல்லாம் ஜிகினா போட்டுக்கின்னு நான் கத்தின்னு தலையிலே போட்டேன்னா கிளம்பி. இப்போ இருக்கிற பாஸ்டர்லாம் பெருமையாக பேசுறது எனக்கு தெரியல, பெருமையாக பேசுகிற ஆளுங்க. நான் இவ்வளோ சபை வச்சிட்டேன் தெரியுமா உனக்கு, இவ்வளோ பேர் நான் கையை வச்சு ஜபம் பண்ண துப்பு பண்ணுவாங்க தெரியுமா அவனுக்கு, யாரா நீ எங்கேருந்து இதெல்லாம் பேசுவேன் பெருமையா. எவ்வளோ காரியம் இருக்குது. பெருமையாக பேசணும்னா அவரை தான் பெருமையாக பேசணும். அவர் யாரெல்லாம் பயன்படுத்தினாரோ அவங்கள பேசணும். உன்னை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ண மூடிக்கின்னு நான் அற்ப பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு மூடின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே காலரை தூக்கி நிற்கிறது, டோன்ட் டூ திஸ், அதை செய்யாத சொல்றாரு பவுல். சொல்றாரு அந்தபடி நீங்கள் அவரால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டுகிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறோம் கர்த்தரை குறித்து இல்ல. 1 கொரிந்தியர் 1:30 இதை வாசித்து முடிச்சிருக்கோம். இதுக்கு மேல நான் போக மாட்டேன், முடிச்சிடலாம். ஆ 30-31 1 கொரிந்தியர் 30-31. அதை 29 வாசிங்கன்னா. ஐயோ படிங்க, நான் சைடில் அப்படி பேசுவேன், படிங்க. பெருமை பாட்டாட்டபடிக்கு அப்படி செய்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை குறித்து இல்ல, கர்த்தரை குறித்தே. சொல்லுங்க, கர்த்தரை குறித்து கிடையாது, கர்த்தரை குறித்தே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை குறித்து கிடையாது. இல்லை நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க, கர்த்தரை குறித்து கிடையாது, கர்த்தரை குறித்தே. ஆமே. இதோடைய அர்த்தம் வந்து ஆழமான அர்த்தம். கர்த்தரை குறித்து என்பது வேற, கர்த்தரை குறித்து என்பது வேற.
கர்த்தரை குறித்தே அப்படின்னா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமென். கர்த்தரை குறித்துன்னா அவரும் காரணம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். மேன்மை பாராட்டுகிறவர் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அப்படி செய்தார். ஆமென். பெருமை பாராட்டுறது ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களுக்கு இருதய கடினத்தை பற்றி இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் முடிஞ்சு பேசுகிறேன். இருதய கடினத்தை குறித்து அப்போ தான் பார்ப்பீங்க. உங்களை அப்படியே எடை போட்டு நீங்களே உங்களையே எடை போட்டு அப்படியே தூக்கி காட்டுறேன் உங்களுக்கு. நான் தூக்க மாட்டேன், உங்களே நீங்களே தூக்கி பார்த்துக்கலாம். இருதய கடினத்தை குறித்து ஆமென். கர்த்தருக்கு சித்தம் அதை பேசுறது ஈஸ்டர் முடிஞ்சு பேசும். ஓகேங்களா? தயவுசெய்து எல்லாருமே வந்து ஜெபம் பண்ணிடுங்க. உதயா சிஸ்டர். நன்றியோடு நிற்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சாமி. என் தகப்பன் காலை முதல் இந்த மாலை வரைக்கும் ஆண்டவரே உங்க மகிமைக்கு பிரசன்னத்துக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்த கிருபை காய்க்குள்ள மக்கள் நன்றி 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 அப்பா. இயேசுவே, இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய ஆலயத்தில் உம்மை பார்க்கவும் ஆண்டவரே உங்கள் குரலை கேட்கவும் ஆண்டவரே நாங்கள் ஏக்கத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு வந்தோம் ஆண்டவரே. அதன்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அதிகமாய் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க அப்பா. இருதயத்தில் ஆண்டவரே வாயிலிருந்து புறப்பட்ட ஆண்டவரே அப்பா அவைகள் எல்லாம் தீட்டு படுத்தும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆனாலும் என் தகப்பனே அப்பா கை கழுவாமல் சாப்பிடுவது தீட்டல்ல, வாயிலிருந்து வார்த்தையானது இருதயத்திலிருந்து புறப்படுவதே தீட்டுப்படுத்து என்று சொல்லியிருக்கீங்க. அந்த இருதயத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரை. அதுக்காய் கூட உமக்கு நன்றி 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 தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிங்கப்பா. இதோ பாச ஆண்டவரே உம்முடைய மகனை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற இம்மட்டும் அவரை ஆண்டவரை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரை உம்முடைய வார்த்தை ஆண்டவரை அவருக்குள்ளே வைத்து ஆண்டவரை இந்த நாளில் மகனை எடுத்து பயன்படுத்தினீரே உமக்கு நன்றி 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 அப்பா. அவர் கொடுத்த மனைவி பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே யூதாவின் செங்கல் ஆண்டவரே வரும் வரைக்கும் அவர்களோடு கூட உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும் அப்பா. என் தகப்பனே உங்கள் நாமம் மகிமை பெறட்டும் ஆண்டவரே. இன்னுமா எண்ணங்கள் ஏக்கங்கள் வாஞ்சியெல்லாம் நிறைவேற்றும் உங்களுடைய ஊழியத்தை எப்படியெல்லாம் செய்யணும் என்பதை அவர் இருதயத்துக்கு ஆண்டவரே ஓ என் தேவன் ஆண்டவரை தீர்மானித்து இருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். மெய்யாகவே அடிமை நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. நான் போயிட்டு ஒரு எத்தனை சத்தியம் சொல்லுவேன் என்றா அந்த இடத்துல உம்முடைய வார்த்தையும் உம்முடைய மகிமை எனக்குள்ளே இறங்கும் போது பேய்கள் ஓடணும், நோய்கள் தீரணும் ஆண்டவரே, பாவ சாபங்கள் மறையணும் அப்பா. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், ஊமையர் பேசணும் என்று சொல்லி அடிமை நான் ஜெபித்த வண்ணமாய் ஆண்டவரே இப்போது உமது ஊழியக்காரரும் கூட ஆண்டவரே இதை என்னால் என் தேவன் நடத்துவார், இந்த வரத்தை சபையில நிறைவேற்றுவார் என்று ஆண்டவரே அப்பா அவர் வாயின் மூலமாய் ஆண்டவரே நீங்க பேசுனீங்கப்பா. ஆவியானவர் ஒருவர் என்பதை ஆண்டவரே வித்தியாசத்தை உண்டாக்கினாலும் ஆண்டவரே வரங்களை கொடுக்கிறவர் ஆவியானவர் நீர் ஒருவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த இடத்துல உங்க நாமம் மகிமைப்பட்டதுக்காய் கூட நன்றி அப்பா நன்றி.
இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை ஆண்டவரே அவர்கள் சம்பூரணமாய் குடும்பங்களில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் ஜெயம் எடுக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பேற்றி வழி நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழி